இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. பீச்சங்கை, பரோல், என்னங்க சார் உங்க சட்டம் போன்ற திரைப்படத்தின் கதையின் நாயகன் RS கார்த்திக் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் RS கார்த்திக். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அந்த மாதிரி சினிமா உங்களை எப்படி வரவேற்கிறது சார்? சினிமாவா ஃபஸ்ட்டு அன்பாக தான் வரவேற்றுச்சு. அதுக்கப்புறம் தான் அடிதடி ஆரவாரம் எல்லாம் உள்ள வா வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுபவங்கள். அதாவது எப்படி சொல்கிறதுனா, தனியாக இருந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் இருக்குல்ல, அது சினிமாவில் நிறைய கிடைக்கும். ஓகே. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ 10 வருஷம் கழிச்சு சினிமாவில் அப்படி இருக்கவே முடியாது. இப்போ நீங்கள் டக்குன்னு கோவப்படுவீங்க, இல்லை ஓப்பனாக பேசுவீங்க, இல்லைனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் சினிமாவில் இருக்கக்கூடாது அப்படின்னே நம்மளை சொல்லி வளர்ப்பாங்க. பட் அப்படி தான் இருப்பேன் இருக்கிறதுன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகே. அன்பா ஃபர்ஸ்ட் வரவேற்றுச்சு அப்படின்னீங்களா சார்? எப்படி அன்பா வரவேற்றுச்சு? எப்படி இந்த ஆசை வந்துச்சு உங்களுக்கு? சினிமா ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்கூலில் இதெல்லாம் ட்ராமாலாம் நடிப்போம் இல்லைங்களா. ஸோ நான் 6th படிக்கும் போது ஒரு ட்ராமா, ஒரு வேலைக்காரன் வேஷம் போட்டு நடித்தேன். அப்போ எங்கள் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் என்ன வேலைக்காரனாக போடுறீங்க அப்படின்னு. நடிடா அப்படின்னாரு. பட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அந்த நாடகத்திலே வேலைக்காரன் தான் மெயின்னு. ஏன்னா எல்லா சீன்லேயும் அவன் தான் வருவான், மற்றவங்கெல்லாம் அந்த முதலாளியாக வரவங்களாம் வந்துட்டு போயிடுவாங்கன்ட்டு. ஸோ அந்த மேடையில் தான் ஃபஸ்ட்டு அதில் ஆக்சுவலாக நடிக்கிறது கொஞ்சம் அழுகுற சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் இது பண்ணோடனே கிளாப்ஸ் தட்டினோடனே அப்படியே எல்லாரும் நம்மளை பார்த்து பயங்கரமாக கை தட்டுறாங்களே அப்படின்னு அந்த கைத்தட்டல் தான் எனக்கு சினிமாக்குள்ளே, அதாவது சினிமாக்குள்ளன்றதோட நடிக்கிறதுல ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட இந்த வீதி நாடகம் இதெல்லாம் கொஞ்சம் போய் பண்ணுவேன். நடிக்கிறது பிடிக்கும் எனக்கு, அது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இந்த விஷயத்த சொல்கிறதுனால நான் திரும்பி எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது சேதனன் கூட சொன்னார், பாய்ஸுக்கும் 5 ஸ்டாருக்கும் நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நானும் ட்ரை பண்ணது. அப்படியா? ஆமாம். நான் அப்போ தான் ஆக்சுவலாக 12th அந்த இதில் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா ஸ்டுடியோவில் தான் ஓல்டு வாஷர்மேன் பேட்டில் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு இதாயத்துல்லா இவங்கெல்லாம் நாங்களாம் நடந்தே போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து அந்த 4 ஃபோட்டோவை 2 கம்பெனிக்கும் அனுப்பிச்சு, பட் செலக்ட் ஆகலை. ஸோ அப்படி ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் சினிமா அப்போ சினிமா ட்ரை பண்ணுறதுன்றது இப்போது ஷார்ட் ஃபிலிம்ஸோ இந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. அப்போல்லாம் ஃபுல்லாக ஃபிலிம்னும் போது நம்ம ஃபோட்டோவை வச்சு மட்டும்தான் அவங்க எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும். அது ஹீரோயினாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன ரோல் பண்ணுறவங்க கூட அவங்களுக்கு கேமரா முன்னாடி அப்பீலிங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க செலக்டே பண்ணுவாங்க ஃபோட்டோவில். அவனுக்கு நடிக்க தெரியுமா தெரியாதான்றது ஃபோட்டோவில் தெரியாது. இப்போல்லாம் நிறைய பேர் சீஸ்ன்னு சொல்லி ஃபோட்டோ எடுப்பாங்க, டே சவுண்டே கேட்காதரான்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்புறம் சரி ஓகே, நான் ஒரு 6 மாதம் ஒன்றுமே தெரியாமல் அப்படியே சினிமானா கம்பெனி ஃபோட்டோ கொடுத்துட்டு வரதோட சரி, ஃபோன் நம்பர் கூட இருக்காது, திரும்பி போய் அவங்கள ஃபாலோ பண்ணுறது கூட தெரியாது. அப்புறம் சரி சினிமாலாம் நமக்கு செட் ஆகாது, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 2013 அந்த மாதிரி டைமில் இந்த ஆஃபீஸ்லேயுமே இந்த கல்ச்சுரல்ஸ், டான்ஸு இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஸோ கூட இருக்கவங்களாம் சொல்ல, ஹீரோ மாதிரி இருக்கியா அப்படி தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்டா டேய் ஏன்டா இல்லைடா நீ நல்லா நடிக்கிறடா, நீ உன்னுடைய நீ பர்ஃபார்ம் பண்ணும் போது எல்லாரும் உன்னை தான் பார்க்குறாங்க, உன்னை அப்படியா சரி ஓகே அப்படின்னும் போது, இல்லைடா சினிமா ட்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்டா, ஆனால் எப்படியாச்சும் இதை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொன்னேன், சாகிறதுக்குள்ளே சினிமாவில் ஒரு சின்ன ஃப்ரேம்லையாச்சும் வயசான கெட்டப்பிள்ளையாச்சும் நடிச்சுட்டு செத்துடணும்டா, அதுதான்டா என் ஆசை அப்படின்னு நான் சொன்னது மட்டும்தான். ஸோ அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாதான் அப்படின்னும் போது நான் ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணேன். ஒரு காம்படிஷன் தான், பிரீத்தம்னு ஒரு பையன், அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, நான் இல்லைங்க உதய்னு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஓ அப்படியா, உடனே அவருடைய மியூச்சுவல் ஃப்ரெண்டில் போயிட்டு அந்த உதயன்ற ஒரு கிளிக் பண்ணி அவர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரிங்க நீங்கள் அடுத்து ஏதோ இது பண்ண போகிறீங்க அப்படின்னு. சரி ஓகே நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு தாடியும் மியூசியமாக அனுப்பிச்சி விட்டேன். நாங்கள் போலீஸ் ரோலுக்கு தாங்க பார்க்குறோன்னு. அடுத்து அவரை நேரில் மீட் பண்ணும்போது கட்டிங்கெல்லாம் பண்ணிட்டு போய் நின்னவொன்னு அப்படி பார்த்தேன், போலீஸ் கெட்டப்பில் போயிட்டேன். அப்போதான் எனக்கு மேக் மணின்னு என்னுடைய ஃப்ரெண்டு, இப்போ அவனுக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ், பட் எனக்கெல்லாம் சீனியர் அவன் தான்.
அவன் என்னை பார்த்தவொடனே அவன் தாடி மிஸ் எனக்கு கேரக்டராகவே அவன் கொஞ்சம் ரவுடின்னும் போது அவன் என்னை பார்த்தே ஒதுங்கி நின்றான். நான் வேறு போலீஸ் கெட்டப்பில் வேறு இருந்தேன்னா அப்புறம் என்னங்க திடீர்னு இப்படி வந்துட்டீங்க, நீங்கள் தானேங்க சொன்னீங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஷார்ட் ஃபிலிம். கேமராவில் நான் என்னை பார்க்கும்போது எனக்கு நடிக்கவே தெரியாது. நான் அப்படியே இப்போ கூட நான் பார்க்கும்போது என்னடா கேவலமாக நடிச்சிருக்கேன் கார்த்திகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் உதயோடைய ஃப்ரெண்டு தான் வந்து அசோக், பீச்சாங்கை படத்தோட டேரக்டர் அசோக். ஸோ இதை பார்த்துட்டு இவருடைய மியூச்சுவல்லேருந்து அவரை பிடிச்சி அவர் அடுத்து பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட ட்ரை பண்ணும்போது ஒளியின் நிறம் கருப்பு அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் வந்து ஹீரோவாக பண்ணுறதுக்காக கேட்டேன் அவரில். உன் மூஞ்ச பார்த்தா வில்லன் மாதிரி இருக்கு, போய் வில்லனா நடிப்பையா அப்படின்னாரு. ஸோ அதில் வந்து வில்லனாக பண்ணதுக்கப்புறம் அவர் தான் சொன்னார், உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுறீங்க, நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவர் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ட்ரை பண்ணார். அதுதான் வந்து பீச்சாங்கையுடைய ஷார்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. அப்போது ஆடிஷன்லாம் வச்சார், ஒரு செலக்ட் ஆனேன். ஆனால் அது பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து இந்த மாதிரி நான் பண்ணதெல்லாம் அவார்டு ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக இருக்குது, கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தால் தான் சினிமாவில் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதனால் நான் அப்போ வந்து எஸ் முத்து என்கிற ஸ்மூது தான் டைட்டில் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு. நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து பைலட் ஃபிலிமாக பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அசோக் பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் ஆடிஷன். அட பாவி, அப்போ தானே என்னை செலக்ட் பண்ணேன், இல்லை இந்த வாட்டி உங்களோட இன்னும் நல்லா அடிச்சா அப்படின்னு. சரி ஓகேன்னா அப்புறம் அதுலேயும் நான் தான் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பைலட் ஃபிலிம் பண்ணோம். பட் அவர் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக என்ன சொன்னார்னா, இதை நான் பெரிய படமாக பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு ஹீரோவை வச்சு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஏதாவது சின்ன ரோல் கொடுப்பேன் அந்த மாதிரி அப்படின்னாரு. கேம்பஸ் ஹோட்டல் வாசலில் தான் சொன்னார். நான் சொன்னேன் அசோக் இப்போதைக்கு இந்த படத்தில் நான் தான் ஸ்மூது, வாங்க போகலாம் ஷூட்டுக்கு. இப்படி தான் ஆரம்பித்தோம். நீங்களே சொல்லிட்டீங்க அவ்வளோதான். அப்போ தான் வந்து அதுக்கு பீச்சாங்கன்னு ஒரு டைட்டில் மாற்றினார். ஸோ அது அந்த மாதிரி பயங்கர கிரியேட்டிவ். அவர் வந்து ஸ்கிரிப்டில் எப்படி சொல்கிறதுனா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நான் பார்த்த டைரக்டர்ஸ்லேயே வந்து நான் அவரை மாதிரி ஒரு டைரக்டர் இது வரைக்கும் பார்க்கல. சூப்பராக. அதுக்கப்புறம் பைலட் ஃபிலிம் பண்ணிட்டு நாங்கள் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நானும் அவரும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் அப்படி தேடும் போது நிறைய பேர் கூப்பிடுவாங்க, பார்ப்பாங்க, நல்லா இருக்குப்பா கான்செப்ட், படம் பண்ணலாம்ப்பா, இந்த பையன் ஹீரோ வேணாம்ப்பா. அட பாவீங்களா அப்படின்னு. சரி நானும் அவர் தான் கிட்ட சொன்னார்ல வேற யாரையாச்சும் வச்சு பண்ணுறது தான் பண்ணிடுவேன் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், வேற யாராச்சும் வச்சு இவர் பண்ணிடுவாரோ. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கிரிப்ட். உண்மையாக சொல்லணும்னா நான் 100 படம் பண்ணாலும் என்னுடைய பெஸ்ட் எப்பவுமே பீச்சாங்கை. ஸோ என்ன ஒரு ஆக்டராக வந்து இண்டஸ்ட்ரி கிட்ட காமிச்சது அது மட்டும்தான். ஏன்னா அந்த கான்செப்ட்லேயே நான் ரீசெண்டாக ஒரு 3 படம் தமிழ்லேயும் வந்துச்சு தெலுங்குலேயும் வந்துச்சு. நான் பெருமையாக சொல்லிக்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு, எங்க படம் நல்லா இருக்குன்றது சொல்லி. ஏன்னா அசோக் வந்து ரொம்ப நீங்கள் அந்த படத்தில் வந்து கை அது இது பண்ணும் போது க்ளோஸ்அப் ஷாட்டே இருக்காது, ஒயிட்ல தான் இருக்கும். அவர் ஏன் சொல்லுவார்னா இந்த கை உங்களை மீறி நடக்கிறது ஒயிட்ல இருந்தால் மட்டும்தான் கார்த்திக் நீங்கள் ஆக்டர்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நீங்கள் மற்ற இதே கான்செப்ட்ல அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கை தனியாக ஒரு வேலை பக்கம் மூஞ்சி இருக்காது, கைக்கு மட்டும் ஷார்ட் இருக்கும், மூஞ்சிக்கு மட்டும் ஷார்ட் இருக்கும். அது பெஸ்ட் ஆக்டராக வராது. ஸோ எனக்கு வந்து சினிமா லாங்குவேஜ்லாம் அசோக் தான் கற்றுக் கொடுத்தாரு. எப்படி என்ன அவர் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இதை பாருங்க ஒரு நல்ல நடிகனை வரணும் தான், இந்த நல்ல நடிகனை வரணும் தான் அப்படி சொல்லி அனுப்புவார். ஸோ அவருக்கு நிறைய விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணார். ஸோ நான் சினிமாவில் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மெயின் விஷயம் அசோக். அவர் நிறைய எனக்கு இன்புட் கொடுப்பாரு. ப்ளஸ் பீச்சாங்கை எனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. நாங்கள் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தோமா, அப்போது ஒரு ப்ரொடியூசர் அவர்கிட்ட வந்து நாங்கள் போய் இது பண்ணும்போது நல்லா இருக்குப்பா பண்ணலாம், பட் இந்த பையன் வேணாம், எல்லாம் தெரிஞ்சு வச்சு போங்க, மீண்டும் வேற யாரையாச்சும் தான் வச்சு பண்ணுவோம் அப்படின்னும் போது அப்புறம் நான் அவர்கிட்ட வந்து கேட்குறேன். நான் போய் பேசுகிறேன் அசோக் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுங்க சார், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஹீரோக்கு வந்து அது 10ஓட 1 இருக்கும், எனக்கு இதுதான் சார் லைஃபு, ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு. உனக்குலாம் என்னப்பா இது இருக்குது, ஒன்றெலாம் வச்சா அப்புறம் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கே நான் இது பண்ண முடியும், நோன் ஃபேஸ் போட்டால் தான்ப்பா. எனக்கு கோவம் வந்துருச்சு சார். அப்போ நோன் ஃபேஸ்னால் பப்ளிசிட்டி பண்ணாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களான்னு கேட்டேன். எனக்கு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு பப்ளிசிட்டி பண்ணிங்கன்னா நோன் ஃபேஸுக்கு 3 கோடி ரூபாய்க்கு பப்ளிசிட்டி பண்ண போகிறீங்க, பப்ளிசிட்டி பண்ணாமல் ரிலீஸ் பண்ணுங்க, நான் நோன் ஃபேஸ்ன்னு ஒத்துக்கிறேன், என்னை விட அதிகமாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க, அந்த 3 கோடி ரூபாய் எனக்கு பப்ளிசிட்டி பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப திமிராக பேசுகிறேண்ணா. சார் திமிரெலாம் இல்லை, நீங்கள் லாஜிக்காகவே பேசுங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை ஓ அப்படின்னே எனக்கு சம்மகம் ஃபோரம் மாலில் அதனால் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அசோக் ஒன்றுங்கண்ணா அசோக் நம்மளை வச்சு படம் பண்ணுறது, வாங்க நம்மளே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நம்ம பண்ணலாம்னா, ஆனால் வாங்க உட்காருங்க பட்ஜெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பட்ஜெட்டில் எப்படி போடணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பட்ஜெட் போட்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டா இவ்வளோ பண்ணலாம்ல அப்படின்னா 60 லட்ச ரூபா வருது, ஓகே அசோக் வாங்க நான் என் வீட்டை வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வீட்டு அடமானம் வச்சு அந்த படம் பண்ணும்போது பிஜி முத்தையா பூ படத்துடைய கேமராமேன் அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். நான் 60 லட்ச ரூபாய்க்கு நான் வைக்கல, நான் ஒரு 45 லட்ச ரூபா கிட்ட நான் இது பண்ணேன். அதில் அசோக் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. ஏன்னா அவருமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணார், பிஜி முத்தையா. ஸோ நாங்கள் மொத்தமாக சேர்த்து தான் அந்த படத்தை பண்ணோம். சரி, அந்த படம் ஆரம்பிக்கும் போது இவனுங்க ஆரம்பித்து முடிச்சிட மாட்டாங்க அப்படின்னாங்க. நிறைய இதுவும் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி 2வது மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணோம். நான் ட்ரெய்லர் விடும் போதே ரிலீஸ் டேட் போட்டு தான் ரிலீஸ் சொன்னேன். ஏன்னா அந்த படம் எனக்கு தெரியும். படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடிக்கிட்டு இருக்க படத்தை அடுத்த வாரம் வேற ஒரு சூப்பரான ஒரு காவியம் ஒன்று வந்துச்சு. அந்த காவியத்துக்காக என் படத்தை தூக்கிட்டாங்க. நான் அப்படியே பார்க்குறேன், ரிலீஸ் ஆன 2வது நாள் கூட்டமே இல்லை, எந்தில் கூட்டம் இருக்கியா, தேட்டர் கொடுங்கன்னு கொடுக்கல. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே என்ன எனக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்த படம் வந்து சேது. என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, நல்ல படம், நல்ல ஆக்ட், அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஓடும்ன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு அந்த படம் தான் கொடுத்துச்சு. ஆனால் ஒருவேளை சேது இப்போ வந்து அந்த படம் ஓடி இருக்காது. ஏன் அப்படின்னா, இங்கே தான் ஒரு வாரத்தில் படத்தை தூக்குறாங்களே. சேது படம் ரிலீஸ் ஆகி 1 மாதம் வரைக்கும் ஒரே ஒரு தேட்டரில் தான் ஷோ ஓடி ஒருத்தவங்க பார்த்து சொல்லி தான் அந்த படம் வந்து இங்கே உங்களுக்கு அதாவது பெரிய ஆக்டர் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து பிரம்மாண்டம். அதான் சொல்லணேன், எங்களுக்கு நாங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ணால் அவங்க தான் 1 கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா, அப்போ தெரியதான் செய்யும். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு கூட்டம் வரும். பட் சின்ன படங்களுக்கு வந்து போனையா, நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க ஒன்னையும் 4 ஷோ கொடுக்கும், ஒரு ஸ்கிரீன் 4 ஷோ எந்த சின்ன படத்துக்கும் கொடுக்கறது இல்லை, எல்லா தேட்டர்லையும் கொடுக்கறது இல்லை. நீங்க கொடுக்கறது ஒரு ஷோ தான். அட்லீஸ்ட் அதையாச்சும் ஒரு 2 வாரத்துக்கு கொடுங்க. நானும் சினிமா தானே பண்றேன், அவங்களும் சினிமாக்காரங்க தானே, அவங்க ஏன் சின்ன படங்கள் பாக்குறது இல்லை? ஆனால் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு. அந்த படமும் சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் மாதிரி உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஓனாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண படம் தான். ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பெரிய ஆக்டர்ஸுமே சப்போர்ட் பண்ணல. பட் அந்த படம் சூப்பராக ஓடிச்சு, பைரி அப்படின்ற ஒரு படம். அப்படின்றப்போ நல்ல படத்தை எப்போவுமே மக்கள் கொண்டாடுவாங்க சார். இல்லை, பைரி ஓடிச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க போய் எத்தனை நாள் ஓடிச்சுன்னு சொல்லுங்க. அது தெரியல சார், பட் எல்லார்கிட்டயும் ரீச் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு ஓடலங்க. ஓகே, இங்கே நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, எப்போ எங்களுக்கு பணம் கூட வேணாம், 2 வாரம் ஓட்டுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அவங்க சொல்றதுனால தான் ஓடுதுன்னா இல்லைங்க. ஆனா நீங்க ஒரு சின்ன நீங்க நீங்க நல்லா இல்லைன்னு கூட சொல்லுங்களேன். நீங்க நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க மத்த லாங்குவேஜ்ல இருக்கிற படத்தை பார்த்துட்டு அதை பத்தி ட்வீட் போடுற உங்களால ஏன் தமிழ்ல படத்தை, சரி அதே பைரியை பத்தி ஏன் கமல் போடல? நீங்க சொல்ல நல்ல ஓகே சார், இந்த டாபிக் நான் இத நான் கேட்கணும்னு நினைச்ச விஷயம் தான். நான் இதை ஆர்குமெண்டா பேசி இது இப்ப நம்ம சொல்றேன், இப்ப நம்ம ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அவங்க நமக்கு ஏதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்கு அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம அவங்க கிட்ட பணம் காசுலாம் எதிர்பார்க்கறது கிடையாது. எங்களுக்கு உங்களோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் சார். என்ன அப்படின்னா, ஏன்னா படத்துல நடிக்கணும் அப்படின்ற ஆசை வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் தேடலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வருது அப்படின்றதுப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற தைரியம் எங்க இருந்து வந்தது சார் உங்களுக்கு? எனக்கு பிரச்சனை என்ன வரும்னு தெரியாது. அதாவது நமக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் இங்க பயம் இருக்கும். எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் படம் நடிக்கணும், அதுவும் பீச்சாங்க நான் நடிக்கணும். எனக்கு மற்ற படம் கூட எனக்கு ஸ்கிரிப்ட் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்காக அசோக் அந்த விஷயத் ஓப்பனா சொல்லணும்னா, அசோக் இடத்துல நான் இருந்தேன்னா நான் கார்த்திக் வச்சு படம் பண்ணியிருக்க மாட்டேன். அவருக்கு பெரிய பெரிய ஆஃபர்லாம் வந்துச்சு, எனக்கு கார்த்திக் தான் வேணும்னு அவர் சொல்றேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அந்த படம் ஓப்பனா சொல்றேன், எல்லா நடிகருக்கும் பீச்சாங்கை மாதிரி ஒரு படம் கிடைச்சதுன்னா சூப்பர் நடிகர்னு பேர் வாங்கிடலாம். ஏன்னா அசோக்குடைய ரைட்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த படத்தை நான் பண்ணியே ஆகணுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இது பண்ணேன். நான் என்ன நினச்சேன்னா, ஓகே சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம நல்ல நடிகர்னு பேர் எடுத்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். இதுதான் நான் நம்பின ஒரு விஷயம். ஆனால் அது பொய்ன்றது எனக்கு பீச்சாங்கையில் நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மூவிலேயே தெரிஞ்சிடுச்சு. ஆமாம், அப்புறம் தான் தெரிஞ்சது, கார்த்திக் இங்கே நீ 2 ரன்னோ 3 ரன்னோ அடிக்கக்கூடாது கார்த்திக், 6-4 கூட அடிக்கக்கூடாது கார்த்திக், அடிச்சுன்னா பால் ஸ்டேடியத்தை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போனாதான் ஏதோ அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே உங்களுக்கு சினிமா பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சிங்கிள் ரன் அடிச்சவங்க ரன் அடிச்சுட்டான்பா அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் நோட்டீஸ் ஆகணும் அப்படின்னா, இங்கே குட்டு பெட்டர் பெஸ்ட்லாம் இல்லை, எக்ஸ்ட்ராடினரி.
அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் மட்டும்தான் திரும்பி பார்ப்பாங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ எனக்கு அந்த பிரச்சனை தெரியாதுங்க. ஆனால் உண்மையாலுமே இப்படியெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன். அகைன் நான் பேக் அடிச்சிருக்கலாம் மாட்டேன், அது பழக்கமே கிடையாது நமக்கு. பேக் அடிச்சிருக்க மாட்டேன். சரி ஓகே, நான் நினச்சேன்னா ஓகே நல்ல கதை சூஸ் பண்ணிட்டு கரெக்டான பட்ஜெட்டில் படம் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்போ ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக நாங்கள் ஜெயித்தோம். ஆனால் அந்த அந்த விஷயம் வந்து இங்கே அதை அக்செப்ட் பண்ணல. அதாவது நான் சொல்கிறது ஆடியன்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல நல்ல படத்தை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ட்டு, அதை நான் எங்கே பார்த்தேன்னு தெரியுங்களா? அப்படியே ஒரு மாதிரி நொந்து இருக்கும்போது ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போகும்போது ஒரு மாதிரி என்னடா இது, நம்ம ஒன்று ட்ரை பண்ணோம், நம்ம தப்பாக கூட எதுவும் பண்ணல, பட் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6 வயசு பொண்ணு ஒன்று அப்படியே வந்து என்கிட்ட அப்படி பார்த்துச்சு. அப்படியே பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னா, அப்படியே பார்த்துட்டு அப்படியே என் கையை பார்த்துச்சு. அப்படின்னு பார்த்துச்சு, என் கையை பார்த்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த கை உங்களுக்கு எப்பவுமே இப்படி தான் பண்ணுமா? அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், என் கையை பண்ணுமான்னு. அந்த படத்தில் ஸோ அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த படம் குழந்தைங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. ஆனால் அதை சினிமாவில் இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, இவ்வளோதான். ஸோ அந்த வருஷம் ஆக்சுவலாக எந்த அவார்டுக்கு என் படம் நாமினேட் கூட பண்ணலாங்க. நான் என்றைக்குமே வின்னிங்கை பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா அது எனக்கு தேவையே இல்லை. பார்ட்டிசிபேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் தோத்தாலும் போராடி தோக்கணும் அப்படின்றது என்னுடைய. என் படத்தை நாமினேட் கூட பண்ணல. அந்த வருஷம் வந்த நீங்கள் படத்துலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெபியூ ஆக்டர் ஒருத்தர் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அட்லீஸ்ட் அந்த படத்தை அவங்க நாமினேட் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் அசோக் இன்னொரு படம் பண்ணியிருப்பாங்க யாராச்சும் வெளியே. அது அதை நாமினேட் கூட பண்ணலன்னும் போது தான் ஓகே. இத்தனைக்கும் நல்ல ரிவ்யூ, நல்ல ரேட்டிங் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஆடியன்ஸாக எல்லாருக்குமே அது பிடிச்சிது. பட் இங்கே இண்டஸ்ட்ரியில் ஒத்துக்கலை, அவ்வளோதான். அது எப்படி, ஏன்னா அது ஏன் ஒத்துக்கலைன்றதை நான் சொல்லட்டுமா? இது எல்லாத்துக்குமே நான் ரீசன் 100% உண்மை இல்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம மீடியாவில் இன்றைக்கி ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று பேச, நான் எப்போவுமே பேசினாலும் ஒன்று தான். 10 நாள் இருந்து ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகிட்டேங்க. ஏன்னா என் கையில் இருந்த பேக்கெட்டில் இருந்த கடைசி ₹1 வரைக்கும் எடுத்து நான் அந்த படத்துக்கு இது பண்ணேன். என் படம் லாபம் தான் வந்துச்சு. ஆனால் அது எதுவுமே என் கைக்கு வரல. என் படம் லாபம் தான். என் படம் ஓடாமலாம் இல்லை, என் படம் லாபம் தான். ஆனால் என் கைக்கு வரல. ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் டேர்ம்ஸ் தெரியல. ஒருவேளை எனக்கு பிஸ்னஸ் டேர்ம்ஸ் தெரிஞ்சால் நான் கரெக்டாக இருந்திருப்பேன். நான் தெரியாமல் அது பண்ணிட்டேன். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் என்னுடைய மாதம் ₹1,00,000 சம்பளம் விட்டுட்டு நான் வந்து என் வீட்டு அடமானம் வச்சு, என் வீட்டு நகை, வீட்டில் இருந்த நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சு, என் பேக்கெட்டில் இருந்த கடைசி ₹1 வரைக்கும் நான் இது பண்ணி, சரி நம்ம இதில் ஜெயிச்சிட்டோன்னா அடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும்போது மொத்தமாக ஷட்டர் போட்டு லாக் பண்ணி இருட்டு ரூமில் விட்ட மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும். அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ தான் அந்த குழந்தை என் கையை தொட்டு பார்த்தது எனக்கு ஒரு பெரிய, அதாவது என் படத்தை நாமினேட்டே பண்ணலன்னு நினச்சேன்ல, ஆனால் அந்த குழந்தை வந்து என் கையை தொட்டுச்சுல்ல, எனக்கு அதுதான் அவார்டு. அப்போது ஒரு ப்ரொடியூசர் அவர் எனக்கு தெரியும். நான் அவர் பேசினேன், சார் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஸ்டோரி பிச் பண்ணலான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் இருக்குது, கேட்டிங்கன்னா படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா? சரி வாப்பா நாளைக்கு வாப்பா அப்படின்னாரு. நான் போன உடனே எப்படி பாருங்க, நான் நல்லா இருக்கேன் சார். எப்படி போச்சு பிச்சாங்க அப்படின்னாரு. நல்லா போச்சு சார். போட்ட பணத்தை எடுத்துட்டியா? பிரேக் ஈவன் சார் அப்படின்னா. வாய்ப்பு இல்லையே அப்படின்னாரு. வாய்ப்பு இல்லையா? அதான் படம் ஓட விடல அப்படின்னு சொன்னார். ஓடலன்னு கூட சொல்லல, அதான் படம் ஓட விடல. அப்புறம் எப்படி, என்ன பட்ஜெட்டு அப்படின்னா, சார் ₹60. நீ சினிமாவுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது சார்? 3 வருஷம் ஆகுது. அது எப்படிப்பா சினிமாவுக்கு ஒரு 3 வருஷத்தில் வந்துட்டு ₹60,00,000 படம் எடுத்து நீ எல்லாம் ஜெயிச்சிட்ட அப்படின்னா, அப்புறம் நாங்களாம் கோடிக்கணக்காக போட்டு இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கி வச்சிருக்க ஹீரோஸ்லாம் என்னப்பா பண்ணுறது? போ, இன்னும் 4-5 வருஷம் அப்படியே சைடு ரோலாக பண்ணிட்டு காணாமல் போயிடு இப்படின்னு என் மூஞ்சி எதிர்க்க ஒருத்தர் சொன்னார். அப்போது அப்படியே பார்த்துட்டு, சார் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ நிறைய இது இருந்தாலும் நான் ஏன் நிறைய பேர் கேட்பாங்க, நீ வந்து ஏன் அந்த படத்தில் ஏதாவது ரோல் பண்ணல, இந்த படத்தில் ஏதாவது ரோல், நான் அந்த மாதிரி பண்ணணுன்னு தான் அவன் எதிர்பார்த்தான். நான் அப்படி மட்டும் அவன் ஜெயிச்சிட்டான். நான் பண்ணாமல் இருக்கேன்னு வச்சுக்கேன், நான் பண்ணாமல் இருக்க வரைக்கும் நான் தான் ஜெயித்தேன். நான் இப்போ வரைக்கும் 6 படம் பண்ணியிருக்கேன். நான் 6 படத்துலையுமே நான் ஹீரோவாக தான் பண்ணியிருக்கேன். அந்த 6 படமும் கண்டென்ட் ஓரியன்ட் படம். இந்த 8 வருஷத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 படம்லாம் பண்ணியிருக்கலாம். நான் படம் பண்ணால் அந்த படம்
பேசப்படணும், அவ்வளோதான். ஸ்கிரிப்டை கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஐடியா. ஃபோக்கஸா இருக்கு. சார் நம்ம வந்து உலகம் ஒரு நாடக மேடை, அது எல்லார் நடிகர்கள் அது வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் முன்னாடி எங்கேனாலும் நடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற உலகத்தில் வந்து நான் இப்படி தான் அப்படின்ற ஒருத்தராக இருந்து இவ்வளோ போராடி உங்களுடைய படத்தை அந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து ஸ்க்ரீனில் உங்களோட படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸு கூட சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் நார்மலாக ஒருத்தன் ஒரு விஷயத்த பண்ணுவான், அதுக்கான எஃபர்ட் போடுவான். இப்போ ஒரு 100 அடி பள்ளம் தோன்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு 1000 கிலோ தங்கம் எதிர்பார்க்குறான். ஆனால் அவனுக்கு 1 கிராம் தங்கம் தான் கிடைச்சதுன்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இங்கே வந்து ஒருவேளை நான் என்னுடைய படத்துலையே வந்து எனக்கே தெரியாமல் அது பயங்கரமாக போயிருந்து வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் திமிரா நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி. இப்போ என்ன போச்சுன்னா, படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தேங்க்ஸுங்க, படம் நல்லா இல்லைன்னாங்களா அடுத்த படம் ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளோதான். 2 பதில் தான். இதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க நல்லா இல்லைன்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா இல்லை, அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்கள எதுவுமே சொல்ல, அவங்களோட விமர்சனம் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நான் கேட்பேன். நான் அந்த சீனுக்கு இது காரணம் அந்த காரணம் சொல்லவே கூடாது. அவங்களுக்கு அது அப்படி கன்வே ஆகலைன்னா அப்போ நாம் அதை சரியாக பண்ணலன்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்கன்னா சரி என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே 100 பேருக்குமே, அதாவது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு படம் பிடிக்காது. பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்காதவங்களுக்கு என்ன பிடிக்கலன்றதை அடுத்த படத்தை சரி பண்ணிக்கலாம். பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அடுத்த படத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். சூப்பர் சிம்பிளான ஒரு விஷயமா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பீச்சாங்கை மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சான்சஸ்லாம் எப்படி வர ஆரம்பிச்சது உங்களுக்கு? நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்களா? பிக் மூவிஸ்லாம் வந்து நல்ல கேரக்டர்ஸ்க்குலாம் உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? எப்படி இருந்தது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பீச்சாங்கை படத்துக்கு அப்புறம்? இல்லையா? இல்லை, எனக்கு யாரெல்லாம் அப்ரோச் பண்ணாங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கவங்க, ப்ரொடியூசர்ஸ் தேடிட்டு இருக்க ஃபஸ்ட் டைம் டேரக்டர்ஸு, ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்காம இருக்காங்க இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு நடிகைங்கிட்ட கதை சொல்லிட மாட்டோமா அப்படின்னு இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி அவங்க தான் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஒரு 160 கதை கேட்டிருக்கேன். நான் அதில் ஒரு 12 கதை சூஸ் பண்ணியும் வச்சுருக்கேன். ஆனால் அதுக்குமே ஒரு 3 வருஷமாக நாங்கள் ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல. ஏன்னா தெரியல. நான் இப்போ என்னங்க சார் உங்கள் சட்டம் படம் பண்ணும்போது அதை ஸ்கிரிப்டாக படிக்கும் போது, ஏன்னா அந்த படத்தை ஒருத்தர் தான் வாங்கி ரிலீஸ் தான் பண்ணார். அவர் வந்து அதே டேரக்டர்கிட்ட சொன்னார், இது எப்படி நீ படமாக பண்ண, இது ஒரு நீ எங்கிட்ட ஸ்கிரிப்டாக கொடுத்தா நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், பட் படமாக பார்க்கும்போது என்னன்னா அப்போ சொன்னால் இதை நான் எங்கெங்க படமாக பண்ணேன், அதை அவன் நினைக்கிறான் அவன் தாங்க படமாக பண்ண வச்சான் அப்படின்னு. அப்போ வந்து அவர் கேட்டார், எப்படி கார்த்திக் இந்த ஸ்கிரிப்டை வந்து படமாக பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு அவர் கேட்கும்போது, சார் எனக்கு படமே இல்லை, ஏதோ இழிச்சவன் மாட்டினான், அதான் படமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் அது ரீசன் இல்லை. அது ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஒன்றுமே தெரியாத எனக்கே இவ்வளோ தெரியும் போது பெரிய ஆளுங்கள் நிறைய தெரியும். ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகாதுன்றது தெரியும். ஓகே. ஸோ இது வரைக்கும் எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் அப்ரோச் பண்ண ரெஸ்பாண்ட் கூட பண்ணதில்லை. நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், சார் இந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருக்கேன் சார், நல்லா இருக்கு, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பிச் பண்ணுறேன். இல்லை, அட்லீஸ்ட் அவங்க கேட்க கூட இல்லை. ஓகே ஓகே. இப்போ பீச்சாங்கைக்கு அப்புறம் நான் பண்ணது வந்து என்னங்க சார் உங்கள் சட்டம், அதுவுமே டைரக்டரும் கேமராமேனும் சேர்ந்து தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பரோலும் வந்து டைரக்டருடைய ஃப்ரெண்டு தான். அடுத்து வந்து கண்ணால் காண்பது போய் மதிய, ஆக்சுவலாக அசோக் சொன்னல, அசோக்கு அடுத்தபடியாக மதி, அவருமே வந்து ரொம்ப நீட்டாக இதுதான் அப்படின்றது அவருமே சூப்பரான ஒரு டைரக்டர். ஸோ அந்த படமும் இப்போ ரிலீஸ்க்கான ஒர்க்கில் இருக்குது. ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இப்போ ஆரியமலான்னு ஒரு படம். ஸோ இது வரைக்கும் நான் பண்ண படம் எல்லாமே வந்து இண்டிபெண்ட் படம் தான், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியும். எனக்கு என்ன சிரிப்பு வருது அப்படின்னா, ஏதோ ஒரு டிவி ஷோவில் ஏதோ சமையல் நிகழ்ச்சியிலையோ இல்லை வேறு ஏதோ நிகழ்ச்சியிலையோ போகிறவனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஒருத்தருக்கு நடிக்க தெரியும்ன்றது காட்டினதுக்கப்புறம் அவனுக்கு என்ன மார்க்கெட், இங்கே நடிப்பு முக்கியமாக மார்க்கெட் முக்கியமா? நடிப்பு தான் முக்கியம். நிறைய பேர் வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு படத்தில் ஒரு கேரக்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அது ஹீரோவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டருக்கு அவங்கள ஆடிஷன் பண்ணி அவங்கள அதை கேரி பண்ணுறாங்களா இல்லைன்றது பார்க்குறது தப்பே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காட்ஃபாதர் படத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர் அவர் மர்லின் மன்ரோ, அவரையே ஆடிஷன் பண்ணி தான் செலக்ட் அவர் முதல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் அவர் அடுத்த நாள் வந்து நான் மறுபடியும் ஆடிஷன் வரேன்னு சொல்லிட்டு அவரே அந்த லுக் வைஸ் வந்து ஆடிஷன் ஆகி தான் செலக்ட் ஆனாங்க. இங்கே எத்தனை படங்களில் வந்து ஹீரோ ஆடிஷன் பண்ணுறாங்க சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிப்பா அவருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குப்பா, அவருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கப்பா, நீ நடிக்க தெரியுதான்னு பாருங்க டேய். நீ என்ன ஷோ பொம்மை காட ஆள் எடுக்கிற, சினிமானா நடிக்கணும் அவ்வளோதான். ஓகே, உங்களோட கொள்கையில் இப்போ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண போறீங்களா, இல்லை வந்துட்டு அடுத்ததாக வந்து ஒரு வில்லன் ரோல், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இது இருக்கா? என்ன ஹீரோன்னு சொன்னீங்கன்னா என் ஃப்ரெண்டு கேஸ்டோன் ஒருத்தர் இருக்கான், திட்டுவான், நீ ஒரு நடிகன், ஹீரோன்லாம் சொல்லாத. அப்படி இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல நடிகன்னு பேர் வாங்கணும். இங்கே வந்து என்ன தெரியுமா பிரச்சனை, ஏன் ஹீரோவை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஹீரோக்கு தான் போய் சேருது. அன்டில் அன்லெஸ் நீங்கள் ஃபேமஸாக இல்லாத இருந்தீங்கன்னா அந்த நடிகரை நோக்கி போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணாலும் ஹீரோ நல்லா பண்ணிட்டார். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஹீரோக்கு வந்து அந்த கேரக்டர்ஸு உங்களால் அது நிறைய ஆர்க் க்ரியேட் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ வேற ஒருத்தர் இருந்து நீங்கள் நல்லா நடிச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் சீன் எடிட்டிங்கில் தூக்கிடுவாங்க. நீங்கள் ஹீரோவா இல்லைன்னா இருந்தீங்கன்னா தூக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா, ஏன்னா நானே அனுபவிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா நடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளோட நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்க. அதனால ஸோ இங்கே என்ன பிரச்சனை, நான் டாப்பில் இருந்தால் நீங்கள் எவனும் தூக்க முடியாது, வா நான் டாப்பில் இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு நல்ல நல்ல ரோல் பண்ணணும். எனக்கெல்லாம் வந்து ஒரு சில கதைலாம் வரும், 50 வயசுக்கு என்ன சொல்லணும், அதை நான் பண்ணுறேங்க அப்படின்னா, இல்லைங்க நான் அதை பண்ணுறது தான் என் வேலை, எனக்கு கொடுங்கய்யா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்கிட்ட இல்லை அதில் இந்த சின்ன கேரக்டருக்கு, அந்த சின்ன கேரக்டர்லாம் வேணாம், எனக்கு பெரிய இந்த 50 வயசு கேரக்டர் கொடுப்பேன் மாட்டியா, இப்படி தான் கேட்பேன். அந்த கேரக்டர் பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கேரக்டர் பிடிச்சதுன்னா படத்தில் எவ்வளோ நேரம் வருதுன்றதுலாம் முக்கியமே கிடையாது, நான் என்ன பண்ணுறது தான் எனக்கு முக்கியம். சூப்பர். ஸோ ரொம்ப ஹானஸ்ட்டாக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு உங்களை பற்றி தெரிய வந்துச்சு. உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சக்ஸஸாக வந்து கூடிய சீக்கிரமாக மாறணும். ஜெயா டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.